அதற்கு பிறகு அவருக்கு அரசு வேலை கிடைத்து ஒரு ஊரிலே ஆரம்ப சுகாதார நிலையத்திலே டாக்டராக போகிறேன் என்று அறிஞர் அண்ணாவிடத்திலே போய் அவர் சொன்னபோது, கொஞ்சம் உட்கார் தம்பி கிருஷ்ணன் என்று சொல்லிவிட்டு 4.5 பக்கத்துக்கு டாக்டர் கிருஷ்ணனை பற்றி கைப்பட அண்ணா அவர்கள் எழுதி, இப்படிப்பட்ட லட்சிய தம்பிகள் நாடெங்கும் உணவ வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதிய பாராட்டு கடிதத்தை 2 முறை பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே அவரை வேட்பாளராக நாங்கள் அறிவித்த போதும் மாவட்ட செயலாளர் ஆர்டி மாரியப்பன் அவர்களுடைய துணையோடு அறிஞர் அண்ணா அவரை பற்றி எழுதிய கடிதத்தை லட்சக்கணக்கான பிரதிகள் அச்சடித்து அதை ஒரு கவர்ல போட்டு வீடு வீடாக சென்று அறிஞர் அண்ணாவால் போற்றப்பட்ட ஒரே டாக்டர் தமிழ்நாட்டிலேயே நமது வேட்பாளர் தான், அவரை ஆதரியுங்கள் என்று சொல்லி 2 முறையும் வெற்றி பெற்று ஒரு காலகட்டத்தில் என்னை விட்டு சிலர் விலகி சென்ற போது, உங்களுக்கு ஒரு தொழிற்சாலை அமைத்து தருகிறோம், 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள தொழிற்சாலை, நீங்கள் வைகோவை விட்டு விலகி எங்களோடு வாருங்கள் என்று கேட்டபோது, 15 கோடி என்ன 100 கோடியே கொடுத்தாலும் கிருஷ்ணன் அசைய மாட்டான் என்று விசுவாசத்துக்கு இலக்கணமாக திகழ்கிற என்னுடைய பாசமிகு சகோதரர் டாக்டர் கிருஷ்ணன் அவர்களே, ஓலை குடிசையிலே பிறந்தவன் என்று தன்னை இங்கே அறிமுகப்படுத்திக் கொண்டாரே தம்பி, அவருடைய பேச்சை ஒரு நிகழ்ச்சியிலே கேட்டு அயர்ந்து போய், எங்கோ ஒரு கரடிகுளம் என்கின்ற குக்கிராமத்தில் பிறந்த இந்த பிள்ளை இவ்வளவு அற்புதமாக தமிழிலே பேசுகிறாரே என்று, நீ எங்களோடு வந்துவிடு, என்னோடு வந்துவிடு என்று தாயகத்திலே அவரை அலுவலுக்கு அமர்த்தி மேடைகளிலே பேச வைத்து, வாரம் தவறாமல் சங்கொலியில் ஈழத்து தியாகங்களை அவர் 120 ஈழத்து தியாகங்களை பட்டியலிட்டு எழுத, அந்த தம்பி இந்த சுற்றுப்பயணத்திலே என்னோடு வர வேண்டும் என்று 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் முத்து விளையும் தூத்துக்குடி மாநகரிலே ஆரம்பித்து திருவான்மியூரிலே நிறைவு பெறுகிற இந்த கூட்டம் வரையிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எரிமலை வெடிப்பதை போல, பூகம்பம் சிதறுவதை போல, கடும் புயல் வீசுவதை போல பேசி அனைவர் உள்ளங்களையும் கவர்ந்திருக்கின்ற